ஹாய் மண்டே மார்னிங் ஹஸ்பண்ட் விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை பொடி பண்ணலாம் அப்படின்ட்டு வறுத்துட்டு இருந்தேங்க. ஸோ 5 டேஸாக காய வச்சுருந்தேன். வெயில் இல்லை இல்லைங்களா, அதனால் 3 டேஸே காய வச்சா நல்லாயிருக்கும். நான் 5 டேஸ் காய வச்சுட்டு நல்லா இந்த கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடணும். ஸோ இந்த பொடி பார்த்திங்கன்னா வெறும் டீ போட்டு குடிக்கிறதுக்கு மட்டும் தான், எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் முருங்கைக்கீரையை வறுத்துட்டு அது பொடி பண்ணாலே சூப்பராகிடும். ஸோ என் பொண்ணுக்கு நான் சாப்பாட்டில் கலந்து கொடுக்குற பொடி இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே பொடி நைஸாக அரைச்சாச்சுங்க. டீ போட்டு குடித்தா சூப்பராகவும் மணமாகவும் இருக்கும். கொஞ்சம் பழங்களாம் நேற்று வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு. ஸோ எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகானை ரொம்ப நாளாக கேட்டிருந்த குழி பன்னீர் தாங்க ரெடி பண்ணேன். இந்த அயன் கல் சூப்பராகவே இருக்குது, ஒட்டவே இல்லை, நல்லாவே வந்துச்சு. சீசனிங் பண்ணேன், செமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேங்காய் சட்னியும் புதினா சட்னி தாங்க ரெடி பண்ணேன். ஸோ விகானாக்கு புதினா சட்னி லஞ்சு கொடுத்து விட்டாச்சு. எங்களுக்கு தேங்காய் சட்னியோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில்